நான் ரொம்ப விருப்பப்பட்டுலாம் மீடியாவுக்கு வரல. ஆல்ரெடி நிறைய இன்டர்வியூஸ்ல சொல்லியிருப்பேன் நான். எனக்கு ஆரம்பத்தில் வரும்போது அந்த மாதிரியான ஒரு ஆசைலாம் இல்லை. நிறைய கஷ்டம், நிறைய ஏமாற்றம் எல்லாமே சொல்லலாம். ஈஸி கிடையாதுல்ல மீடியாவில். எவ்வளோ ஆடிஷன்ஸ் நீங்கள் போயிருப்பீங்க? ஒரு 500 ஆடிஷன்ஸ். 500? ஐ திங்க் நான் சொல்றது மேபி கம்மியாக கூட இருக்கலாம். ஒரு ஸ்மார்ட்னஸ் வந்து எதை சொல்லணும் சொல்லக்கூடாதுன்றது என்னோட அந்த டைமில் எனக்கு தெரியாது. ஓகே. அப்போ வந்து நான் இந்த படம் பண்ணுறேன் அந்த படம் பண்ணுறேன்னு ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட் அண்ட் ப்ரௌடில் வந்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையுமே போய் சொல்லிடுவோம். ஆனால் படம் வரும்போது பார்த்தீங்கன்னா லைக் நம்மளோட போர்ஷன் இருக்கவே இருக்காது. ஃபைட்டர்ஸ்லாம் டூப் போடுவாங்க, ஓகே. நீங்கள் ஒரு படத்துக்கு டூப் போட்டிருக்கீங்க. ஸோ காஞ்சனா மூவியில் வந்து டாப்ஸி அவர்களுக்கு டூப் போட்டது நீங்கள். ஆமாம். ஒரு பேன் இண்டியா டைரக்டர், ஒரு சூப்பரான ஹீரோ. ஸோ அவங்க கூட ஷூட்டிங் ஸ்பாட்லாம் முடிச்சுட்டு எல்லாம் ஷெடியூல்லாம் முடிச்சுட்டு வந்ததா ஒரு கேள்வி. நம்மளோட லைஃபே ஒரு மேஜிக். இன்னைக்கு தூங்கி நாளைக்கு எந்திரிக்கும் போது ஒரு மேஜிக் மிராக்கல் நடக்கும். ஸோ சினிமாலையும் அந்த மாதிரி தான், எல்லாமே ஒரு நாள் மாறும். ஹாய், திஸ் இஸ் ஜேகே. வெல்கம் டு த ஷோ டெலிவிஷன் ஸ்டார்ஸ். ஸோ நம்ம நிறைய ஸ்டார்ஸ் கூட இன்டர்வியூ பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க, நிறைய சீரியல்ஸ் பண்ணியிருக்காங்க. நன் அதர் தென் ஹென்சா மேம். வெல்கம் டு த ஷோ மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ, நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன், ஜாலியாக இருக்கேன். ஸோ உங்கள் கூட இன்னைக்கு இன்டர்வியூ செஷனுங்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பர்சனலாக. ஸோ சொல்லுங்கள், மீடியா லைஃப் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு உங்களுக்கு? அது வந்து நான் ரொம்ப விருப்பப்பட்டுலாம் மீடியாவுக்கு வரல. ஆல்ரெடி நிறைய இன்டர்வியூஸ்ல சொல்லியிருப்பேன் நான். ரேண்டமாக நான் வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து நிறைய ஐடி கம்பெனிலாம் கிடையாது ப்ரோ. நான் வந்து டிவோஷனல் ரெக்கார்டிங்ஸ் இருக்குல்ல, ரெக்கார்டிங்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அங்கே ப்ரொடியூசர்ஸ்லாம் வருவாங்க. அப்படி என்னை பார்த்து கேட்டது தான். அந்த மாதிரி தான் என்னோட கெரியர் ஆரம்பிச்சது, சினிமா கெரியர். பட் ஆனால் நம்ம வந்து நடிக்கணும் ஸோ அப்படிங்கிற ஒரு ஆசை இப்போ இல்லை? எனக்கு ஆரம்பத்தில் வரும்போது அந்த மாதிரியான ஒரு ஆசைலாம் இல்லை. அவங்க நான் அவாய்ட் பண்ண கூட இல்லை, நீங்கள் லுக் டெஸ்ட் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி என்னை ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்டு நான் அந்த மாதிரி தான் என்னோட கெரியர் ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் அதுக்கு ரொம்ப நம்ம அடாப்ட் ஆகிடுவோம்ல. ஒரு விஷயம் அதே பார்த்து இது பண்ணோன்னே சரி ஓகே ட்ரை பண்ணி தான் பார்ப்போம்னு சொல்லிட்டு அப்படி மூவ் பண்ணி வந்தது தான் நான் மீடியாவுக்கு. ஸோ அதுதான் உங்களோட மீடியா ஸ்டார்ட் ஆனது. ஓகே, நீங்கள் வந்து ஃபீல்டுக்குள்ளே வந்து 18 வருஷம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 18 இயர்ஸ் எப்படி உங்களுக்கு போச்சு? ஸோ நிறைய படங்கள் பண்ணியிருக்கீங்க, நிறைய சீரியல்ஸ் பண்ணியிருக்கீங்க. இந்த 18 இயர்ஸ் ஆஃப் ஜேர்னி எப்படி இருந்துச்சு? நிறைய கஷ்டம், ஓகே, நிறைய ஏமாற்றம் எல்லாமே சொல்லலாம். ஈஸி கிடையாதுல்ல மீடியாவில். ஒரு சக்ஸஸ் பாயிண்ட்டுக்கு வந்து நம்ம தான் இங்கே வந்து தெரியணும் அப்படின்னா நிறைய கஷ்டம். போவோம், ஆடிஷன் அட்டென்ட் பண்ணுவோம், லைக் நம்ம நேரம் ஒர்க் அவுட் ஆகாது, அந்த மாதிரி தான் ரொம்ப கஷ்டம். அப்புறமா தான் இந்த இடத்துக்கு வர முடிஞ்சது. ஓகே மேம். ஸோ ஆடிஷன்ஸ்னு ஒரு வேர்டு சொன்னீங்க. ஸோ இந்த எவ்வளோ ஆடிஷன்ஸ் நீங்கள் போயிருப்பீங்க? ஒரு 500 ஆடிஷன்ஸ். 500? ஐ திங்க் நான் சொல்றது மேபி கம்மியாக கூட இருக்கலாம். ஸோ ஆனால் மோர் தென் 500 இருக்கும் டெஃபினட்டாக இருக்கும். நான் மவுண்ட் ரோட்ல இருந்து லைக் வடபழனிக்கு வரேன்னா ஒரு நாளைக்கு வந்து, ஏன்னா ரொம்ப லாங் ஆக்சுவலி, நான் தினமும் எவ்ரிடே வந்துட்டு போக முடியாது. வீக்லி 1 or 2 வருவேன். வந்து நான் ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 கம்பெனி அட்டென்ட் பண்ணிட்டு போவேன். 20 ஆமாம், ப்ரொடக்ஷன் ஹவுஸ் 20 to 25 ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து அட்டென்ட் பண்ணிட்டு போவேன். அதில் அந்த 25, 20ன்னு பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு 2 கம்பெனி 3 கம்பெனிலேருந்து தான் நம்மளுக்கு கால் வரும். ஸோ அது வந்து இயர்ஸ் போயிட்டே இருந்தது. ஓகே, பட் அந்த ஜர்னி உங்களுக்கு நல்லா தான் இருந்துச்சு இல்லையா? ஆமாம். அப்போ நிறைய ஸ்கில் டெவலப் பண்ணிக்க முடிஞ்சது. கான்டெக்ட்ஸ் நிறைய கான்டெக்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இந்த 18 இயர்ஸ் இப்படி தான் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கு. நைஸ். உங்களுக்கு வந்து எனக்கு இந்த ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர், இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம், படையப்பால வந்து நீலாம்பரி கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர். ஆமா, ரொம்ப ஸ்ட்ராங் ப்ரோ அது. ஸோ அது மாதிரி எனக்கு இந்த ஒரு கேரக்டர், ஸ்ட்ராங்கான கேரக்டர் பண்ணணும்னா ஏதாவது உங்களுக்கு ஆசை இருக்கா? இந்த கேரக்டர் நான் பண்ணணும் அப்படி? எனக்கு அதுதான் பண்ணணும் அப்படி இல்லை ப்ரோ. பட் அது ஒரு ஆக்டிங் ஸ்கில்லாக இருக்கணும். அந்த இடத்துல என்னோட கேரக்டர் பேசப்படணும். அது வாட்டெவர் எப்படியா இருந்தாலும் அந்த கேரக்டர் ஓகே. ஸோ அந்த மாதிரி எனக்கு நடிக்கணும்னு ஆசை. ஆனால் என்னோட இந்த கெரியரில் அந்த மாதிரியான ஒரு ஸ்கில் கிடச்சிருக்குதான்னு கேட்டால் ரொம்ப கம்மின்னு தான் சொல்லுவேன். மேபி நான் நல்லா ஆக்ட் பண்ணியிருப்பேன், டப்பிங்கில் சொதப்பிருப்பாங்க, இந்த மாதிரியெல்லாம் எனக்கு நடந்திருக்கு. ஆனால் இன்ன வரைக்கும் அதை நான் டச் பண்ணியிருக்கேனான்றது எனக்கு தெரியல.
ஸோ எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே அது ஒரு தோணல் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். பட் நீங்கள் சொல்லியிருக்கீங்க எந்த கேரக்டர் கொடுத்தாலுமே நான் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிடுவேன், பட் நான் பண்ணுற கேரக்டர் பெஸ்ட்டாக இருக்கணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. ஆமா 100%. ஈவன் எல்லா ஆர்டிஸ்டுமே அப்படிதான் நினைப்பாங்க. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ வந்து இதுல முக்கியமான ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டது வந்து நீங்களே நிறைய இன்டர்வியூஸ்லாம் சொல்லியிருக்கீங்க. ஸோ நான் நடிச்ச படங்கள்ல அது ஏன் பேட் லக்கா இல்லை என்னன்னு தெரியல, நிறைய இல்லை ஆல்மோஸ்ட் என்னோட போர்ஷன்ஸ் எல்லாமே எடிட்ல போயிடுது அப்படின்னு சொல்றீங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு ஹோப் வச்சிருப்போம் இல்லையா, என்னோட சீன் தியேட்டர்ல வைப்போம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாத்தையும் கூட்டிட்டு போயிடுவோம். பட் ஆனால் அந்த தியேட்டர்ல நம்மளோட சீன் வரலங்கிறப்போ எப்படி ஃபீல்? ஆக்சுவலி எனக்கு வந்து இப்போ இருக்கிற மாதிரி ஒரு ஸ்மார்ட்னஸ் வந்து எதை சொல்லணும் சொல்லக்கூடாதுன்றது என்னோட அந்த டைம்ல எனக்கு தெரியாது. ஓகே. அப்போ வந்து நான் இந்த படம் பண்றேன் அந்த படம் பண்றேன்னு ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட் அண்ட் ப்ரௌட்ல வந்துட்டு நான் இவங்கள பார்த்தேன் நான் அவங்கள பார்த்தேன் ஆட்டோமேட்டிக்கலி அது வந்துடும். அந்த ஏஜ் அந்த மாதிரி இல்லை, அப்போ தெரியாது. அப்போ போய் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையுமே போய் சொல்லிடுவோம். ஆனால் படம் வரும்போது பார்த்தீங்கன்னா லைக் நம்மளோட போர்ஷன் இருக்கவே இருக்காது. ஸோ அந்த மாதிரி நிறைய ஆனதுனால தான் ஏன் நேரமா எந்த நேரம்னு எனக்கு தெரியாது. லைக் நான் பண்ணின படங்கள் லைக் எல்லாமே கொஞ்சம் அந்த மாதிரி ஆனதுனால எது பண்ணாலுமே இப்போலாம் வந்து எனக்கு எப்பவுமே ஷோ பண்ணுறது ரொம்ப பிடிக்காது. இப்போ நான் ஒரு விஷயம் பண்ணுறேன், ஒரு கார் வாங்குறேன், வேறு ஏதாவது புதுசாக வாங்குறேன்னா கூட இதெல்லாம் நான் பண்ணுறேன்னு எனக்கு வந்து ஒரு ஸ்டோரி போடுறதோ ஷோ ஆஃப் பண்ண மாட்டேன், ஷோ எதுவுமே நான் பண்ண மாட்டேன். நம்மளுக்கு ஒரு மெச்சூரிட்டி ஒரு ஏஜுக்கு மேலே வரும்ல. ஸோ இதை பண்ணலாம் இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லான்ட்டு அப்போ இதெல்லாம் ஏன் ஷோ அப் பண்ணணும், என்கிட்ட இருக்கு எனக்கு தெரிஞ்சா போதும். இதை வந்து நான் ஸ்டோரி போட்டு தான் எல்லாருக்கும் காமிக்கணுன்ற அவசியம் கிடையாது. லைக் அது அவங்கவுங்கள விருப்பப்பட்டது, எல்லாருமே நான் அதெல்லாம் அவங்களோட இதை சொல்ல மாட்டேன். ஆனால் அது எனக்கு பெருசாக பிடிக்கல, அதனால நான் எதையுமே ஷோ அப் பண்ண மாட்டேன். என்கிட்ட இருக்கு எனக்கு இருந்தால் போதும். அதனால என்ன பண்ணாலுமே இதை தான் பண்ணுறேன்றதை நான் எந்த இடத்துலையுமே சொல்லிக்க மாட்டேன். ஒரு வேளை பார்க்குறாங்களா பார்க்கட்டும், பார்த்துட்டு அவங்களே சொல்லட்டும், அவ்வளோதான். தவிர இதுதான் சொல்லிட்டு இந்த நமக்கு அடிக்கிற மாதிரி எல்லாத்தையும் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ரொம்ப இயர்ஸ் ஆச்சு அதெல்லாமே. சினிமா நிறைய கற்றுக் கொடுத்துருச்சுன்னு சொல்லலாம். ஸோ சூப்பர். நீங்கள் சொன்னீங்க இப்போ இந்த மாதிரி பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணால் நான் கொஞ்சம் ஹாப்பியாக கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஸ்க்ரீனில் வந்தப்போ யார் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கால் பண்ணி நான் உன்னை பார்த்தேன் சூப்பராக பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஞாபகம் இருக்கா? அந்த மாதிரி எனக்கு பெரிய ஞாபகங்கள் இல்லை ப்ரோ. ஆக்சுவலி எனக்கு அந்த மாதிரி சொன்னது. ஆனால் வந்துட்டு ஏதாவது ஒரு படத்தில் என்ன கிளிப் பார்த்து நான் ஒர்க் பண்ணுற இடத்துல எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சினிமா ரிலேட்டட் அந்த மாதிரி தான். எனக்கு ஸ்டடீஸில் இருக்கிற போது யார்கிட்டயுமே எனக்கு பெருசாக கான்டாக்ட் கிடையாது. இப்போ சினிமாவில் இருக்கவங்க தான். அதில் 2 ஃப்ரெண்ட் காயத்ரின்னு சொல்லிட்டு எது பார்த்தாலும் என்னை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவேன். இன்ஷா சூப்பர் நல்லா பண்ணியிருக்கேன், நான் பார்த்தேன், ஆல் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வரைக்கும் ஒரு சின்ன நான் ஒரு சாரி வீடியோ போட்டால் கூட என்னை வந்து அது உண்மையாகவே நல்லா இருக்கா நல்லா இல்லை. ஈவன் அஸ்வதி என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், மீடியா, அவங்க 2 பேர் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் தான். நான் என்ன பண்ணாலும் தங்கம் இது நல்லா இருக்கு, இந்த ஆங்கிள்ஸ்ல வச்சுப்பாரு, இந்த மாதிரி இது பண்ணிப்பாரு, எனக்கு நிறைய என்னை கைட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஈவன் எல்லா வீடியோஸ்க்குமே இந்த மாதிரி பண்ணு. ஸோ அந்த மாதிரி எனக்கு அதனால அந்த 2 ஃப்ரெண்ட்ஸுமே எனக்கு தி பெஸ்ட். எனக்கு உங்களுக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் பெஸ்டா இருக்காங்க, இங்க இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா பெஸ்டா இல்லை, ரொம்ப ஒஸ்டா தான் இருக்காங்க. இப்போ இன்னொரு விஷயம் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், இது ரொம்ப முக்கியமான விஷயம். நான் வரப்போ அவங்கள பற்றி சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ இந்த விஷயமும் சர்ச் பண்ணப்போ பார்த்தேன். ஒரு பேன் இண்டியா டைரக்டர், ஒரு சூப்பரான ஹீரோ. ஸோ அவங்க கூட ஷூட்டிங் ஸ்பாட்லாம் முடிச்சுட்டு எல்லாம் ஷெடியூல்லாம் முடிச்சுட்டு வந்ததா ஒரு கேள்வி. அது கேட்குறோம், உண்மையா பொய்யா? கேள்விப்பட்டோம், அது உண்மையா பொய்யா? நீங்க சொல்ற விஷயம் உண்மைதான். ஓகே. அந்த படம் ஐ திங்க் இன்னும் சீக்கிரமா ஒரு மந்த் தான், ஐ திங்க் இன்னும் ஒரு ஃபியூ மந்த் ஐ திங்க் ஸோ ரிலீஸ் ஆகும். கண்டிப்பா உங்களே கூப்பிட்டு நான் இன்டர்வியூ கொடுப்பேன், டோன்ட் வரி. இப்போ நாங்கள் வந்து பாண்ட் பேப்பர் எடுத்துக்கோங்க பசங்க, கீழே கையெழுத்து வாங்கிட்டு போயிடுவோம் நம்ம. ஸோ எங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ நீங்கள் கொடுப்போம். ஸோ இந்த இடத்துல அந்த மூவி வந்து ரொம்பவே சூப்பராக நல்ல விதமாக வெளியில் வரணும். அந்த மூவி மூலமா அடுத்தடுத்து உங்களுக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வரணும் பண்ணிக்கிறோம். அண்ட் தென் வந்து உங்களுக்கு மீடியாவில் ரொம்ப க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டு, இவங்க என்னோட ரொம்ப க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட் மீடியா, அதாவது இப்போ நீங்கள் உங்கள் 2 ஃப்ரெண்ட்ஸ் சொன்னீங்க, க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டுனா யார்? அவங்களும் மீடியாவில் இருக்கணும். ஆக்சுவலி நான் பேசுறதே எல்லாருக்கிட்டையும் ரொம்ப கம்மி பண்ணிட்டேன் ப்ரோ. ஹாய் ஹலோ அவ்வளோதான். அந்த ஸ்பாட்ல இருந்தா அங்கே பேசுறதோட சரி, தவிர வீட்டுக்கு வந்து நிறைய அடி வாங்கிட்டேன். இனிமேல் அடி வாங்க எனக்கு தெம்பே இல்லை. எவ்வளவு பேர் தான் என்னை போட்டு. ஸோ அதனால வந்து ஹாய் ஹலோ யாருக்கிட்டையுமே க்ளோஸ் ஆக மாட்டேன். பட் அந்த இருக்கிற இடத்துல யாருக்குமே கஷ்டம் இல்லாம எல்லாருக்கிட்டையும் ஹாய் ஹலோ, நம்ம போனோமா நம்ம வேலை, நான் உண்டு என் வேலை உண்டு, கேட்குற கேள்விக்கு ஆன்சர். அதை தாண்டி ரொம்ப அப்படி பேசி மிங்கிள் ஆகி லஞ்ச் ஆர் டின்னர் அந்த மாதிரி எந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸுமே நான் அதான் நிறைய அடி வாங்கி அனுபவங்கள் தானே நம்மள ஒரு இடத்துக்கு கொண்டு வரும். ஸோ அதனால எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டேன்.
சூப்பர். ஸோ இந்த விஷயம் நீங்கள் சொன்னதுனால எனக்கு இன்னொரு விஷயம் டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகுது. ஸோ இப்போ மீடியானாலே பொண்ணுங்களுக்கு வந்து சேஃப் இல்லை, அன்செக்யூராக ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் கடந்து வராங்க. ஸோ அந்த வகையில் நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? எல்லாமே நம்ம கையில தான் ப்ரோ இருக்கு, எப்படி ஹேண்டில் பண்றோம் ஓகே, அதுதான் நம்ம கிட்ட தான் இருக்கு எல்லாமே. ஸோ நம்ம கரெக்டாக இருக்கிறோமா, கரெக்டாக இருக்கணும், அவ்வளோதான். சரி. இப்போ வந்து என்னன்னா உங்கள் ஹஸ்பண்ட் தீபன் சார், ஸோ அவங்க உங்களுக்கு இதுக்கு எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்காங்க மீடியாவுக்கு? ஒரே வார்த்தையில சொல்லணும்னா தீபன் இல்லைன்னா நான் இந்த இடத்துல இல்லை. அவரு தான் என்ஷாவோட லைஃபுக்கு அர்த்தமே தீபன் தான். ஓ, வேற எதுவுமே எனக்கு ரொம்ப எக்ஸ்போஸ் அப்படி இப்படி அந்த மாதிரிலாம் இல்லை. நான் அவரோட ஃபோட்டோஸ் கூட வெளியே போட மாட்டேன். அதெல்லாம் எனக்கு என் ஹஸ்பண்டோட நான் இருக்கேன், எனக்கு போதும். எல்லாருக்கிட்டையும் எக்ஸ்போஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதனால என்னோட லைஃபோட அர்த்தமே அவர் தான். ஸோ வந்து நாங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டோம் இந்த வீடு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 கோடி 3 கோடிலாம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே ஸோ உண்மையாவே எவ்வளோ கோடி போகுது இந்த வீடு? நான் வரும்போது ஐ திங்க் 75 சம்திங் வாங்கிட்டு வந்தோம் ப்ரோ. நாங்க 75 lakhsக்கு வந்தோம் நாங்க. இப்போ எல்லாமே டெவலப் ஆனதுனால இப்போ இது 1 crore ஐ திங்க் 1 crore போகும். 1 crore போகும். இந்த ஒரு அபார்ட்மெண்ட் தான் இருக்கா இல்ல வேற பக்கத்துல ஏதாவது வாங்கியிருக்கீங்களா? இல்ல, இது இருக்கு. எங்களுக்கு இன்னொரு ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து திருவற்றூர்ல இருக்கு. ஓகே, ஸோ அது இருக்கு. அவ்வளவுதான். அவ்வளவுதான், எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன், விடுங்கப்பா என்ன அப்படிங்கிற மாதிரி. ஓகே மேம், ஸோ வந்து ஃபைட்டர்ஸ்லாம் டூப் போடுவாங்க. ஓகே, நீங்க ஒரு படத்துக்கு டூப் போட்டிருக்கீங்க. ஸோ காஞ்சனா மூவில வந்து டாப்ஸி அவர்களுக்கு டூப் போட்டது நீங்க. ஆமா ஆமா. அது எப்படி உங்களை சொல்லிதான் கூப்பிட்டாங்களா இந்த மாதிரி நீங்க ஆமா பண்ணுங்க? ஆமா, என்ன சொல்லி கூப்பிட்டாங்க. அப்போ என்னோட இன்னொரு கொலீக்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, இந்த மாதிரி கேக்குறாங்க என்ன பண்ணலாம். அப்போ வந்து ஒரு ஏஜென்ட் அண்ணா மூலியமா சரவணன் புள்ளின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபேமஸான ஏஜென்ட். ஆக்சுவலி இப்போ வரைக்குமே ஒரு நல்ல சினிமால ஒரு குட் பர்சன். சரவணன் தெரியும், அவரோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் டெய்லியும் பார்ப்பேன், நீட் அந்த மாதிரி போடுவார், பாத்து. ரொம்ப நல்ல அண்ணா. ஸோ என்ன எல்லா பெரிய கம்பெனிஸுமே கொண்டு போனது சரவணன் அண்ணா தான் சொல்லுவோம். நாங்க புலியண்ணா தான் சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல உண்மையாவே அவருக்குமே நான் ஒரு தேங்க் பண்ணிக்கிறேன். லைக் வந்து அப்போ வந்து அண்ணா என்கிட்ட சொன்னாங்க, இன்ஷா எது சினிமால ஒர்க் அவுட் ஆகும், எது எந்த இடத்துல மாறும்னு தெரியாது, இதுல நீ பண்ணு, டூப் தான், டூப் அப்படின்னு நீ ஃபீல் பண்ண வேண்டாம். லைக் இது எப்படி வேணாலும் மாறலாம், அடுத்த ப்ராஜெக்ட் பண்றாங்க அதுல கூட கேரக்டர் மேபி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ எனக்குமே வந்து அதை மிஸ் பண்ணதில்லை, மைண்ட்ல தோணலை. ஏன்னா பெரிய டீம். ஸோ அடுத்தடுத்து அந்த படங்கள் எல்லாமே நம்மளுக்கு வந்து சூப்பர் டூப்பர் ஹிட், பெரிய பெரிய காஸ்டிங் எல்லாம். ஆமா எல்லாமே. ஸோ அப்போ அங்க ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்குதுன்னா அதை புத்திசாலித்தனமா யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் நான் வந்து அதை நோன்னு சொல்லாம ஓகே நான் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த மேமோட பாதி போர்ஷன்ஸ் வந்து டூப் எல்லாம் நான் தான் வந்து பண்ணினேன் ஃபுல்லா. ஸோ என்னதான் நம்ம டூப் பண்ணியிருந்தாலும் நம்ம மனசுக்குள்ள எப்படி நம்ம ஸ்கிரீன்ல தெரிய மாட்டோம் டூப் தானே அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சா? இல்ல, நான் அதை வந்து ஒரு டைம் கூட நான் யோசிக்கல ப்ரோ ஆக்சுவலி. ஏன்னா எனக்கு எப்பவுமே எனக்கு கொடுக்குற ஒரு கேரக்டரை தி பெஸ்டா பண்ணணும்னு நினைப்பேன். சும்மா இருந்தால் கூட அந்த இடத்துல என்னோட பெஸ்ட் கொடுக்கணும். ஒரு ஸ்கிரீன்ல ஃப்ரேம்ல நான் இருக்கேன்னா அந்த இடத்துல நான் சின்னதா ஏதாவது பண்ணிக்கினாலும் துருன்னு இருக்கணும் அப்படிங்கிறது. ஆமா, எப்பவுமே நான் நினைப்பேன் எனக்கு டயலாக் இல்ல, எனக்கு இந்த மாதிரி என் ஃபேஸ் வராதுன்றத நான் என்னைக்குமே இல்லை. அது ஒரு நாள் ஒரு மேஜிக் மாறும். நான் சொன்னல, இப்போ நீங்க ஒரு பெரிய ப்ராஜெக்ட்னு சொன்னீங்க. லைக் வந்து எந்த நேரத்துல எது அப்படி மாறும்னு எனக்கு தெரியாது. என்னோட இந்த 17 years சினிமா கெரியர்ல நான் அந்த ஒரு படம் இப்போ நீங்க சொல்லிட்டு இருந்தீங்களா, அந்த படம் வந்து ஒரு பெரிய மேஜிக் தான். ஸோ நம்ம ஒரு இடத்துக்கு ரொம்ப டிசர்விங்கா இருந்தோம்னா அந்த ஒரு பவர் நம்மளுக்கு வந்து கொடுக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் இந்த இடத்துல நான் வந்து ப்ரைஸ் பண்ணிக்கிறேன். நான் வந்து அதை நினைக்கிறேன். ஸோ அதனால அதை நான் என்னைக்குமே வந்து இது இப்படி ஆயிடுச்சுன்னு நான் ஃபீல் பண்ணினதே கிடையாது. அதை நான் ஃபீல் பண்ணக்கூடிய ஆள் இல்லப்பா. கோ வித் ஃப்ளோ. கண்டிப்பா இதை விட ஒரு பெஸ்ட் இருக்கு என்னோட லைஃப்ல. அப்படிதான் நான் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிடுவேன். எனக்கு கொடுக்குற அந்த ஒரு ஜாபை நான் ரொம்ப லவ் பண்ணி பண்ணுவேன். லைக் வந்துட்டு என்னோட இன்ஸ்டா ப்ரொஃபைல் பாத்தீங்கன்னா நிறைய சாரீஸ் வீடியோ தான் இருக்கும். அந்த சாரீ வீடியோவை நான் சும்மா விளையாட்டா வீட்டுல டைம் கிடைக்கும் போது சும்மா வீடியோ பண்ணினேன், சாரீ போட்டு ஒரு வீடியோ பண்ணேன். அது வந்து இன்னொரு ஸ்ரீ ஜெயா சில்க்னு சொல்லிட்டு ஒரு பேஜ்ல வந்து என்ன கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க கூட தான் நான் வந்து கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். என்னோட ஓன் சாரியில தான் நான் வந்து வீடியோஸ்ல நிறைய பண்ணுவேன். அப்போ மேம் இந்த மாதிரி பாட்டில் கொலாபரேஷன் உங்களுக்கு ஓகே வேணாங்க. ஓகே, ஒன்றும் ஃபைன், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட இருந்து வாங்கி நான் பண்ணேன். அது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட மெயின் ஆஃப் ஜாப் மாதிரி எனக்கு ஆயிடுச்சு. டச்வுட், அது எப்பவுமே நல்லபடியா போகணும். லைக் நான் அந்த ஒரு விஷயத்த வந்து நான் விளையாட்டா பண்ற விஷயத்த கூட ரொம்ப டெடிகேட்டடா அதுக்கு நான் ஒர்க் பண்ணுவேன். நான் போடுற ஜுவல்ஸ் ஆகட்டும், சாரீஸ் ஆகட்டும், அவ்வளோ லவ் பண்ணி பண்ணதுனால மட்டும்தான் அது கூட இந்த லெவல்ல நம்மளை ரீச் பண்ணி கொண்டு வந்து. ஏன்னா அவ்வளோ பேர் நம்மளுக்கு கொடுக்குறாங்கன்னா அதை நம்ம நல்லா பண்ணதுனால மட்டும்தான். கண்டிப்பா. ஸோ அதனால வந்து எந்த விஷயமே லவ் பண்ணி அதுக்கு டிசர்விங்கா நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா அதுக்கான ரிசல்ட் தி பெஸ்டா இருக்கும். அதை நான் என்னோட லைஃப்ல எல்லா இடத்துலையும் நான் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன் என்னோட ஜேர்னியில் ஆரம்பிச்சதுல இருந்து. சூப்பராக சொன்னீங்க. ஸோ இப்போ சீரியல்ஸ், இப்போ நீங்கள் சீரியல்ஸ்க்கு பண்ணுறப்போ படத்துக்கு நம்ம எல்லாருக்குமே காஸ்டியூம்ஸ் அதெல்லாம் வந்துடும், ஓகே ஃபைன்.
பட் சீரியல்ஸ்க்கு தெரியும் நம்மளோட காஸ்டியூம் தான். ஸோ அந்த மாதிரி அப்போ சீரியல்ஸுக்கு டெய்லி ஒரு சாரிங்கிறப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அவ்வளோ சாரீஸ் இருக்கா? எனக்கு அந்த மாதிரி ஃப்ரம் த பிகினிங் வந்து ட்ரெஸ்ஸஸ்க்காக ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து அப்போது காஸ்டியூம் பெரிய நாலேஜ் கூட எனக்கு இருக்காது. ஸோ எனக்கு அப்போ வந்து அந்த நாலேஜ் இல்லாததுனால எப்படிலாம் ஸ்டைல் பண்ணுன்ற எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் நம்ம கோ த்ரூ பண்ணுவோம்ல, இந்த மாதிரி பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு கம்மி காசுல என்னை எப்படி அழகாக காமிச்சிக்கணும். இப்போ ஒரு சல்வார் எடுத்துக்கிட்டா எவ்வளோ கம்மியாக என்னால் டிசைன் பண்ண முடியுமோ லைக் வந்து அந்த மாதிரி நான் அழகாக டிசைன் பண்ணிப்பேன். என்னோட பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000க்குள்ளே தான் வச்சுருப்பேன். மெட்டீரியல் அண்ட் ஸ்டிச்சிங் எல்லாமே சேர்த்து 1000க்குள்ள. ஆனால் 1000க்குள்ள என்ன ரொம்ப அழகாக காமிச்சிப்பேன். 1000க்குள்ள ஃபுல் காஸ்டியூமே? ஃபுல் காஸ்டியூமே. பசங்களுக்கு 1000 ரூபாய்க்கு பேண்ட் மட்டுமே சரியாக பட் அதுக்கு நிறைய ஒர்க் பண்ணணும் ப்ரோ. இறங்கி அலைஞ்சி அதுக்கு ஏற்ற மாதிரி மெட்டீரியல்ஸ் பார்க்கணும். ஏன்னா ஒரு டே தான் போட போறோம், லைக் வந்து ரிப்பீட் பண்ண முடியாது. ஸோ அதெல்லாம் நிறைய கோ த்ரூ பண்ணணும். சும்மா இப்போ வந்து எப்படி வேணாலும் எவ்வளோ காஸ்ட்லியாக கூட மெட்டீரியல் எடுக்கலாம். பட் நான் ஒரு நாளைக்கு தான் போட போகிறேன். அந்த ஒரு நாளைக்கு அடுத்த வாட்டி நான் போட போகிறது இல்லை. அதனால அந்த 1000 ரூபாய்க்குள்ளே என்னோட பட்ஜெட்டில் நான் முடிச்சிடணும்னு சொல்லிட்டு ஸோ அதுக்காக ஒர்க் பண்ணி அந்த மாதிரி எனக்கு நான் வந்து பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு காஸ்டியூம் பிரச்சனைன்னு நான் எங்கேயுமே ஃபீல் பண்ணதில்லை. அந்த மாதிரி எனக்கு இது வரைக்கும் நடந்ததில்லை ஃப்ரம் த பிகினிங். இந்த ஒரு 10 வருஷத்துல எனக்கு அந்த மாதிரியான இது நான் ஃபீல் பண்ணினதே இல்லை. சரி, இப்போ ஓகே, இப்போ எல்லாம் நம்ம படம் பண்ணியாச்சு, சீரியல்ஸும் பண்ணியாச்சு. ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு நான் ஆரம்பத்திலேயே உங்கள்கிட்ட கேட்டேன் இல்லையா, இந்த போர்ஷன்ஸ் வராதப்ப யோசிச்சு அடுத்த ப்ராஜெக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களா, இல்லை வந்து சரி ஓகே ஃபைன் நம்ம பண்ணிடலாம், வரல நம்மளோட பெஸ்ட்டை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி? அதான் சினிமாவே ஒரு மேஜிக் தான் ப்ரோ. நம்மளோட லைஃபே ஒரு மேஜிக். இன்னைக்கு தூங்கி நாளைக்கு எந்திரிக்கும் போது ஒரு மேஜிக் மிராக்கல் நடக்கும். ஸோ சினிமாலேயும் அந்த மாதிரி தான். எப்படி வேணாலும் என்ன வேணாலும் நடக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி தான் தி பெஸ்ட், என்னோட பெஸ்ட்டை நான் கொடுத்துட்டே இருக்கிறேன். அதுக்கான ரிசல்ட் ஒரு பாயிண்ட்ல நம்மளுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் அதை நீங்கள் ஃபஸ்ட்டு நம்பி ஒர்க் பண்ணினா தான் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி நம்மளுக்கு கிடைக்கும்ல. அதை தான் நான் எப்போவுமே பண்ணுவேன். இந்த மாதிரி ஆயிடுச்சு, அப்போ நானும் ரவுடி தான் போனதுக்கு அப்புறமா நான் யோசிச்சிருக்கணும் வேற எந்த ப்ராஜெக்ட்டுமே பண்ணியிருக்க கூடாது. நான் சினிமாவே வேண்டாம்ப்பான்னு நமஸ்காரம் போட்டு வந்திருக்கோன்னா அதுக்கப்புறம் எத்தனை ப்ராஜெக்ட் உள்குத்து, கணிதன், சுவாமி 2 லைக் நிறைய ப்ராஜெக்ட் சொல்லலாம். லைக் ஸோ ஏகப்பட்ட ப்ராஜெக்ட் சொல்லலாம். அப்படி நான் யோசிக்கவே இல்லை. பட் ஸோ எல்லாமே ஒரு நாள் மாறும். பட் எப்போ கிடைக்கும். ஆனால் அதுக்கப்புறம் நான் வந்து சீரியலுக்கு வந்துட்டேன். சீரியலில் வந்ததுனால டோட்டலாக என்ன ஆயிடுச்சுன்னா இந்த மூவிக்கு டேட்ஸ் ப்ராப்ளம் வரும்ல, அதனால அந்த கிளாஷ் ஆனதுனால என்னால் பண்ண முடியாமல் டோட்டலாக சீரியலுக்குள்ளேயே நான் வந்துட்டேன். சரி, சீரியல் இப்போ கரண்ட்டாக நீங்கள் சீரியல் பண்ணிட்டு இருக்கிறத பற்றி சொல்லுங்க. இப்போ என்னோட கரண்ட் ப்ராஜெக்ட் வந்து ஜீ தமிழ்ல இதயம் 2 சொல்லிட்டு இதயம் 2 பண்ணிட்டு இருக்கேன். விஜய் டிவியில் வந்து சுட்டுமிழி சுடரி பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ ஒரு பிஸியான ஆர்டிஸ்ட்டை கூட்டிட்டு வந்து இன்னைக்கு நாங்கள் உட்கார வச்சிட்டோம். உண்மையாவே ப்ரோ டேட்டே இல்லை ப்ரோ. உண்மை நீங்கள் வர முன்னாடி கூட நான் வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருந்தேன். ஆக்சுவலி ப்ரமோஷன் வீடியோஸ் எல்லாம் நான் போடணும். எனக்கு டைம் ரொம்ப ஒரு ஃபியூ டேஸ் தான் இருக்கு. அதுக்குள்ள எடுத்தால் மட்டும் தான் அப்கமிங்க்கு நான் போடுறதுக்கு. அதனால டைம் பத்தாம, அதனால தான் ரொம்ப நன்றி எங்களுக்காக டைம் ஒதுக்கி இந்த இன்டர்வியூ ரொம்ப கம்மி தான். தேங்க்யூ ஸோ மச். ஸோ சாரி பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பேசிட்டோம். அப்போனா நாங்கள் இன்னைக்கு இன்டர்வியூக்கு வரப்ப நீங்கள் சாரியில தான் இருப்பீங்கன்னு நினச்சோம். பட் இல்லை. அண்ட் தென் வந்து இன்னொரு ஏதோ நீங்கள் ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் ஏதோ இருக்குங்கிற மாதிரியும் கேள்விப்பட்டோம். அது உண்மைதானா? ஆமா, ஸ்டார்ட் அப் பண்ணி ஐ திங்க் 4-5 months ஆயிடுச்சு ப்ரோ. என்னோட இதுதான் இது ஆக்சுவலி. லேபிள் தித்யா என்னோட பிராண்ட், ஓன் பிராண்டோட லேபிள் தித்யா. லேபிள் தித்யா. ஸோ என்னோட பிராண்டோட இதுதான் நான் இப்போ போட்டிருக்கேன். சாரி போடலான்னு பார்த்தேன், வேணாம் நம்மளோட பிராண்டே போட்டு நம்ம இன்டர்வியூ கொடுக்கலாம்னு சொல்லிட்டு என்னோட பிராண்டே நான் போட்டுட்டேன். ரொம்பவே அழகா இருக்கு உங்களுக்கு. தேங்க்யூ ப்ரோ. ஸோ அது ஸ்டார்ட் பண்ணி 5 months ஆயிடுச்சு. 5 months ஆயிடுச்சு. பாருங்க, ஒரு சைடு சினிமாவில் கலக்கிட்டு இருக்கீங்க, ஒரு சைடு சீரியல்ஸில் கலக்கிட்டு இருக்கீங்க, ஒரு சைடில் வந்து ஆன்லைன் ஷாப்பிங் கலக்குறீங்க. ஓகே மேம், சூப்பர். நம்ம சாரீஸ்லாம் பார்த்துடலாம், எனக்கு கூட்டிட்டு. அதுக்கு முன்னாடி எங்கள் டீமில் வந்து ஒரு பையன் உங்கள்கிட்ட வந்து சில விஷயங்கள் கேட்டே ஆகணும் அப்படின்னு வந்து வெறித்தனத்தோட காத்துட்டு இருக்காரு. அது நான் கூட நானே கேட்குறேங்கிற மாதிரி நான் சொல்லிட்டேன். நோ இது நான் தான் கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவரு உங்ககிட்ட கொஞ்சம் நேரம் இன்ட்ராக்ஷன் பண்ண போறாரு. தேங்க்யூ ஸோ மச். நான் உள்ள வெயிட் பண்ணுறேன். தேங்க்யூ. ஹாய் மேம். ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க? நல்லா இருக்கேன். நம்ம ஜேகே வந்து எனக்கு ஒரு இன்ட்ரோ கொடுத்தாருல. ஆக்சுவலி ரீசன் என்னன்னா, நம்ம எந்த ஃபேன்ஸ் கிட்ட அவர் அடி வாங்க முடியாது, என்ன வாங்க விட்டுட்டு அவர் போயிடுவாரு. நான் அந்த மாதிரி கேள்விஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். கேட்டுறேன் மேம். திஸ் ஆர் தட் தான். ஸோ இப்போ ஹென்சா அவர்கள் வந்து ஹீரோயின் ஆயிட்டாங்க அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு ஹீரோ யாரு, அதுதான் திஸ் ஆர் தட். நான் கேட்கிறேன், யாரு நீங்க சொல்லுங்க. விஜய் சேதுபதியா, சூர்யாவா? சூர்யா சார். சூர்யாவா, தனுஷா? சூர்யா சார். சூர்யாவா, விக்ரமா? சூர்யா சார். சூர்யாவா, சிம்புவா? சூர்யா சார். சூர்யாவா, சிவகார்த்திகேயனா? சூர்யா சார். சூர்யாவா, விஜயா? ஓ மை காட், எனக்கு 2 பேருமே ரொம்ப பிடிச்சவங்க. ஒரு ஆன்சர் தான் எனக்கு வேணும். 2 பேருமே வச்சுக்கலாம் ப்ரோ. அடுத்து இன்னொருத்தர் இருக்காரு, அவரை சேர்த்த முடியாதுல்ல, ஏதாச்சும் ஒருத்தர் தான். சூர்யா சார்.
லாஸ்ட் மேம், சூர்யாவா அஜித்தா? இப்போ நான் ரொம்ப உண்மையா சொல்லிடுறேன், சொல்லுங்க. இவங்க 2 பேருமே வேணாம், தீபன் போதும். ஓகே, தீபன் யாருன்னு எல்லாருக்கும் தீபன் தெரிஞ்சிருக்கும். என்னோட தெரிஞ்சிருக்கும். இது நல்லா இருக்கு. ஹீரோ அவர் தான் உங்களை பொறுத்த வரைக்கும். என் ஹீரோ அவர் தான். சூப்பர் மேம். இது வந்து எங்களை பொறுத்தளவுக்கு எங்களோட பேச்சுலர் ரூம், 4 பேர் ஒரேடியா படுத்துருவோம். ஸோ உங்களோட வார்ட்ரூப்பே இவ்வளோ பெருசா இருக்குன்னா சூப்பர். எனக்கு சாரீஸ்னாலே ரொம்ப பிடிக்கும். எழுதி வச்சாலே எனக்கு பிடிக்கும்பா அப்படிங்கிற மாதிரி அந்த சொல்றீங்க. மாதிரி ஒரு சாரி லவர் நானு. ஓகே. ஆனா ரிப்பீட் பண்ண மாட்டேன் எந்த சாரியுமே. இது எல்லாமே என்னோட ஸ்டோரியோட செல்ஃபி. அந்த செல்ஃபி எல்லாத்தையும் ஸ்டோரியில இருந்து எடுத்து ஒரு எல்லாமே இந்த மாதிரி கொலாஜ் பண்ணி, எனக்கு உண்மையாவே இது வந்து நேரா பார்த்தோன்னே நான் மிரண்டே போயிட்டேன்.